Group D சயின்ஸில் இருந்து நம்ம கிளாஸ் 10th Chapter1 கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்னா இதோட ஹோல் கான்செப்டை லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களுக்கு கிளியராக வந்து அந்த கான்செப்டை மட்டும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம ரீட் பண்ணாமல் கான்செப்டை மட்டும் படிச்சுட்டு அண்ட் இதுலேருந்து என்ன மாதிரியான டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு 10 to 15 minutes ஆச்சும் எடுத்துக்கும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டிங்க, ஒரு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வீடியோக்குள்ளே போயிடலாம். கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு இந்த பேஜ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம் ரிப்பனை நான் வந்து பர்ன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்கும். அந்த மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து எனக்கு ஒயிட் பவுடராக வந்து இருக்கும். ஸோ இந்த 2 பேஜ்லேயுமே இந்த மெக்னீஷியம் ஆக்சைடை மட்டும்தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் லைன் பை லைன்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து அவசியமே கிடையாது. சரியா? ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெக்னீஷியம் ரிப்பனை நான் வந்து பர்ன் பண்ணும்போது எனக்கு ஒயிட் பவுடராக கிடைக்கும். அது எதனால அப்படின்னா, மெக்னீஷியமும் ஆக்சிஜனும் வந்து ஏரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் எனக்கு இந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு நான் எடுத்துக்கலாம்னா, ஸ்டேட்டில் சேஞ்ச் இருக்கணும், கலரில் சேஞ்ச் இருக்கணும், எவாலுவேஷன் ஆஃப் கேஸ் நடந்திருக்கணும், டெம்பரேச்சரில் சேஞ்ச் இருக்கணும். இதெல்லாம் அங்கே நடந்திருக்கு அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் டேக் பிளேஸ், அந்த இடத்துல வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்லேயுமே வந்து இவங்க இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே வந்து லெஃப்ட் சைடில் உள்ளதை நம்ம வந்து ரியாக்டன்ட்னு சொல்லுவோம், ரைட் சைடில் உள்ளதை வந்து ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதே மெக்னீஷியம் ஆக்சிஜனை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளாக மெக்னீஷியம் ஆக்சிஜனை நான் 2த்தையும் சேர்த்து பர்ன் பண்ணும்போது எனக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்கும். அதுதான் வந்து ப்ராடக்ட். சரியா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இதுதான் இந்த பேஜில். இப்போ மெக்னீஷியம் Mg, ஆக்சிஜன் வந்து O2. ஸோ நான் 2த்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது எனக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்கும். இங்கே வந்து நீங்கள் 2Mg + O2 அப்படிங்கிறத எடுத்துகிட்டு 2MgO, அதாவது எப்போவுமே ரியாக்டண்ட்டில் நான் பேலன்ஸ் பண்ணுறதும் எனக்கு ப்ராடக்ட்டில் கிடைக்கிறதும் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கணும். ஸோ அதாவது பேலன்ஸ்டாக இருக்கணும். சேமாக இருக்கணும் அப்படிங்கிறத பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேலன்ஸ்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு 2nd or 3rd சாப்டரில் அப்படியே கண்டினியூ ஆகும். பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை நம்ம வந்து ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சது ஆண்டனி லாவிசியர் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ மாஸ்ங்கிறது என்னென்னா, நம்மளால் வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கும் போது டோட்டல் மாஸ் ஆஃப் த எலமெண்ட், அதாவது இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கோ ப்ராடக்ட்லேயும் சேமாக தான் இருக்கணும், ரியாக்டன்ட்லேயும் சேமாக தான் இருக்கணும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது அதர் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஒரு எலமெண்ட்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு முன்னாடியும் சரி இல்லை அதுக்கப்புறமும் சரி ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து சேமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஜிங்க்கும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் வந்து நான் 2த்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜிங்க் சல்ஃபேட்டும் ஹைட்ரஜனும் கிடைக்கும். ஸோ இதில் இந்த டேபிளில் கொடுத்துருக்குறது என்னென்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரியாக்டண்ட்டில் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ப்ராடக்ட்டில் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ்லேயுமே வந்து என்னென்னா, சேம் அதே எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்துடுங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்டு, இப்போ நான் ஃபிசிக்கல் ஸ்டேட்டுன்னு வரும்போது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்லேருந்து நான் இப்போ ரியாக்டன்ட்டையும் ப்ராடக்ட்டையும் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா எதெல்லாம் பேஸ் பண்ணி கொண்டு வரலாம், ஒரு கெமிக்கல் ஃபார்முலையில் யூஸ் பண்ணி நான் எதெல்லாம் பேஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது கேஸ், லிக்விட், அக்வஸ் அண்ட் சாலிட் ஸ்டேட். இதில் அக்வஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இது 3 தெரியும், கேஸ், லிக்விட், சாலிட் என்னன்னு தெரியும். அக்வஸ்ங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரியாக்டண்ட்டும் ப்ராடக்ட்டும் வந்து வாட்டரில் சொல்யூபிளாக இருக்கணும், அதாவது கரையக்கூடியதாக இருக்கணும். சொல்யூபிள்னால் வந்து கரையக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஃபெரஸ், எஃப்ங்கிறது வந்து நம்ம அயர்னு சொல்லுவோம், ஃபெரஸ்னு சொல்லுவோம். இதை நான் வந்து வாட்டர் கூட நான் பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது ஃபெரிக் ஆக்சைடாக இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, சாலிட் கேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் மென்ஷன் பண்ணுறது, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் மென்ஷன் பண்ணுறது தான் இது. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு உள்ளதில் சேம் இதை நீங்கள் வந்து என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதை கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனையும் நான் வந்து பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மெத்தனால் கிடைக்கும். ஓகே, இது எவ்வளோ அட்மாஸ்பியரில் வச்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. 340 அட்மாஸ்பியரிக் இதில் வச்சு பண்ணுறாங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸ். இதை வந்து நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லலாம். ஸோ அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் என்னும்போது கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் நான் வந்து சன்லைட் குளோரோஃபில்ல வச்சு பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது குளுக்கோஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா, நான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லேயே ஃபிசிக்கல் ஸ்டேட்டையும் கொண்டு வரேன். அதுதான் வந்து இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் மொத்தமாக வந்து உங்களுக்கு 4 டைப்ஸ் வரும். நான் இதை வந்து ஒரு கான்செப்டாக புக்கில் இருக்கிறத அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு கான்செப்டாக சொல்கிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 4 டைப்ஸ் இருக்கும். ஒன்று காம்பினேஷன் ரியாக்ஷன், அடுத்தது டீகம்போசிஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வரும். தேர்ட் உள்ளது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், 4வது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதில் காம்பினேஷன் அப்படின்னா, இப்போ காம்பினேஷன் அப்படின்னு கேட்டாலே அதை கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும். காம்பினேஷன் அப்படிங்கிறது எனக்கு வாட்டர், அதாவது 2 ரியாக்டன்ட் கூட சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்கும். இது வந்து காம்பினேஷன். 2 ரியாக்டண்ட்டும் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதில் எனக்கு ஹீட்டோ இல்லை வாட்டரோ வந்துச்சு அப்படின்னா மேபி அது அப்சார்பும் ஆகலாம் இல்லை எவாலுவேட்டும் ஆகலாம். ஆனால் எனக்கு வந்து 2 ரியாக்டன்ட் கூட சேர்ந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சச் ரியாக்ஷன் இன் விச் சிங்கிள் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு. ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும், பட் ஆனால் ரியாக்டன்ட் வந்து என்னென்னா எனக்கு 2 or more இருக்கும். அதுதான் வந்து காம்பினேஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா 2 இல்லைனா ரியாக்டன்ட் வந்து எனக்கு 2 or more, not 1, 2 or more இருந்து எனக்கு சிங்கிளாக வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது காம்பினேஷன் ரியாக்ஷன். அந்த காம்பினேஷன் ரியாக்ஷனில் உள்ள எக்ஸாம்பிள் தான் வந்து CaO, கால்சியம் ஆக்சைடு குயிக் லைம்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்டேக்டு லைம்னு கிடைக்கும். அதாவது CaOH அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஆக்சைடு கூட நீங்கள் வாட்டரை ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிளாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதுதான் கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ காம்பினேஷன் ரியாக்ஷன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது, இந்த பேஜில் பார்த்துக்கோங்க. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது என்னென்னா எனக்கு இது வந்து ஒரு அக்வஸ் சொல்யூஷன், விச் மீன்ஸ் வாட்டரில் கரையக்கூடியது தான் நம்ம வந்து அக்வஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது நான் கார்பன் டை ஆக்சைடு கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு கால்சியம் கார்போனேட் கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து என்னென்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். இங்கே H2O இல்லை வந்து ஹீட்டு, ஹைட்ரஜன் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு எதர் எவாப்ரேட் இல்லைன்னா அப்சார்ப் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதில் வந்து எனக்கு கிடைக்கக்கூடியது கால்சியம் கார்போனேட்டு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து 2. இந்த எக்ஸாம்பிளை வச்சு தான் வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ பர்னிங் ஆஃப் காயில்னா என்ன, ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். இதை வந்து ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டருங்கிறது நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் தான் எனக்கு வாட்டர் கிடைக்கும். அதே மாதிரி பர்னிங் ஆஃப் காயில் கோல், கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்தாதான் எனக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா காம்பினேஷன். ஏன்னா எனக்கு 2 ரியாக்டன்ட் ஒன்றா சேர்ந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை கொடுக்குது. தட் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன். இப்போ இதில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ இதே தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளில் இது உள்ள வர்றது வந்து என்னென்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். இப்போ உங்களுக்கு 2 விஷயம் வரும். எண்டோதெர்மிக்னு ஒன்று வரும், இன்னொன்று வந்து எக்ஸோதெர்மிக்னு சொல்லிட்டு ஒன்று வரும். எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக். அதில் எண்டோதெர்மிக்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிறது என்னென்னா ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா எவாப்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. எக்ஸோதெர்மிக் அப்படின்னா ஹீட்டு ரிலீஸ் ஆகும், அப்படி இல்லை எவாப்ரேட், ரெண்டுமே வந்து ஒன்று தான். அது நடந்துச்சுன்னா அது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இப்போது எக்ஸோதெர்மிக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ். இதில் வந்து உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரல் கேஸ் எக்ஸோதெர்மிக்கோட எக்ஸாம்பிள், ரெஸ்பிரேஷன், அடுத்து வந்து டீகம்போசிஷன் ஆஃப் வெஜிடபிள். இது எல்லாமே வந்து எக்ஸோதெர்மிக்கோட எக்ஸாம்பிளில் தான் வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு வந்து CH4ஐயும் நான் வந்து O2வையும் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், வாட்டர். இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா நான் இதை வந்து ஹீட் பண்ணும்போது எனக்கு வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது. சேம் அதே மாதிரி ரெஸ்பிரேஷன்லேயுமே வந்து ரெஸ்பிரேஷன் எந்த ப்ராசஸில் நடக்குதுன்னு கேட்பாங்க. அது வந்து நம்ம எக்ஸோதெர்மிக்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு டைஜஷனே வந்து எதனால் நடக்குது அப்படின்னும் போது நம்ம சிம்பிளர் சப்ஸ்டன்சஸை வந்து ஃபுட்டு வந்து நம்ம ப்ரோக் டவுன் பண்ணும்போது தான் இந்த இது நடக்குது. ரைஸ், பொட்டேட்டோ, அப்புறமா பிரெட், இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்கும்னா கார்போஹைட்ரேட் இருக்கும். அப்போ அந்த கார்போஹைட்ரேட் தான் எனக்கு வந்து குளுக்கோஸாக ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த குளுக்கோஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி ஒரு எனர்ஜியை எனக்கு ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? இந்த ப்ராசஸை தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா ரெஸ்பிரேஷன். இது எதுக்கு அண்டரில் நடக்குது, என்ன எக்ஸாம்பிளில் வருது அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷனில் வருது. ஸோ அப்போ வந்து குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் நான் ரெண்டுத்தையும் சேர்த்து ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி இது எல்லாமே வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இதெல்லாமே வந்து என்னென்னா எவாப்ரேட் ஆகுது, ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ எக்ஸோதெர்மிக்கோட எக்ஸாம்பிளில் வரும். அடுத்தது வெஜிடபிள். ஸோ வெஜிடபிள் நம்ம வந்து டீகம்போசிஷனில் இது பண்ணும்போது ஒரு மாதிரி மக்குன்னு சொல்லுவோம் இல்லையா வெஜிடபிள்ஸ். ஸோ அதுவுமே வந்து என்னென்னா அதில் இருக்கக்கூடியதெல்லாம் எவாப்ரேட் ஆகுது. அது எவாப்ரேட் ஆகிற அந்த சத்து வந்து எவாப்ரேட் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து அது கம்போஸ்ட் ஆகுது. ஸோ அதுவுமே வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இது எக்ஸோதெர்மிக், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காம்பினேஷனில் வர்றது எக்ஸோதெர்மிக். அடுத்தது டீகம்போசிஷன்.
இது காம்பினேஷன் முடிஞ்சிருச்சு. டீகம்போசிஷனில் பாருங்கள். டீகம்போசிஷனுங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சிங்கிள் ரியாக்டன்ட் 2 or more ப்ராடக்டை கொடுக்கும். அதுதான் டீகம்போசிஷன். காம்பினேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து டீகம்போசிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட் வரும். ஃபெரஸ் சல்ஃபேட்டை நான் வந்து ஹீட் பண்ணும்போது எனக்கு ஃபெரிக் ஆக்சைடு கிடைக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடும் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஜஸ்ட் அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் எல்லா ஈக்குவேஷனுமே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைப் ஆஃப் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த 4 டைப் ஆஃப் ரியாக்ஷன் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஈக்குவேஷனை பார்த்ததுமே நம்ம சொல்லிடலாம் இது காம்பினேஷனா இல்லை டீகம்போசிஷனா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. அடுத்த டீகம்போசிஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கால்சியம் ஆக்சைடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் நான் கால்சியம் ஆக்சைடை வந்து கால்சியம் கார்போனேட்டை நான் வந்து இந்த இடத்துல ஹீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். 2 or more ரியாக்டன்ட் வந்து எனக்கு இங்கே ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. சரிங்களா? இது வந்து கால்சியம் கார்போனேட்டுங்கிறது லைம்ஸ்டோன், கால்சியம் ஆக்சைடுங்கிறது குயிக்லைன் இல்லைனா லைம்னு சொல்லுவோம். இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக இதில் வந்து CaO, அதாவது கால்சியம் ஆக்சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும், பாயிலிங் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும். இதை வந்து ஒரு கொஷினாக கேட்பாங்க, அதனால தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். கால்சியம் ஆக்சைடு அதாவது குயிக்லைன். இப்போ குயிக்லைனுக்கு வந்து மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும்னு கேட்டாங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹீட் மூலயமா எனக்கு ஒரு டீகம்போசிஷன் நடக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் தெர்மல் டீகம்போசிஷன். டீகம்போசிஷன்லேயே உங்களுக்கு வந்து ஹீட் பண்ணி எனக்கு ஹீட் மூலயமா நடக்கிறதுனால அதை வந்து நான் தெர்மல் டீகம்போசிஷன்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து சேம் தான், பட் நான் ரெண்டுமே வந்து சொல்லலாம். ஃபெரஸ் சல்ஃபேட்டும் கால்சியம் கார்போனேட்டும் எக்ஸாம்பிள். இது ஒன்று. அடுத்தது 3வது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெட் நைட்ரேட். ஸோ இன்னொரு கொஷினை எப்படி கேட்குறாங்கன்னா இங்கே பாருங்கள், நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து நம்ம பேர்ன் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபியூமை வந்து கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரௌன் கலர் நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ரௌன் கலர் ஃபியூமை வந்து கொடுக்கும். ஸோ அது எது கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னா லெட் நைட்ரேட்டை நான் வந்து ஹீட் பண்ணும்போது எனக்கு வந்து லெட் ஆக்சைடு தனியாக கிடைக்கும், நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைக்கும், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கிடைக்கும். அதாவது ஒரு சிங்கிள் ரியாக்டண்ட்டை எனக்கு வந்து மல்டிபிள் ப்ராடக்டாக கிடைக்குது, 2 or more ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ அப்போ PbNO3ங்கிறது வந்து என்னென்னா லெட் நைட்ரேட். இதுலேருந்து எனக்கு லெட் ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் கிடைக்கும். அது என்ன ஃப்ளேமில் இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் ஃப்ளேமில் இருக்கும். இதை வந்து ஒரு கொஷினாக கேட்பாங்க, நைட்ரஜன் டை ஆக்சைடு என்ன ஃப்ளேமில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் டேரெக்டாக கீழே வந்துடுங்க. ஸோ அடுத்தது சேமிக், இதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒயிட் சில்வர் குளோரைடு அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரியாக்டன்ட்டு. இது வந்து சன்லைட்டில் நான் வைக்கும் போது எனக்கு கிரே கலரில் மாறும். எதனால அப்படின்னா சில்வர் குளோரைடை வந்து நான் சில்வராகவும் குளோரைனாகவும் டீகம்போஸ் பண்ணுறேன். எனக்கு கிடைச்ச ரியாக்டண்ட்டை நான் சில்வராகவும் குளோரைனாகவும் டீகம்போஸ் வந்து லைட் மூலியமாக நடக்கிறதுனால தான் எனக்கு அது சன்லைட்டில் வைக்கும் போது கிரே கலரில் மாறுது. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா சில்வர், இது வந்து உங்களுக்கு சில்வர் குளோரைடு A2AgClங்கிறது சில்வர் குளோரைடு. இது ஆல்ரெடி நம்மளுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். பட் நான் இதை சன்லைட்டில் வைக்கும் போது எனக்கு சில்வர் தனியாகவும் குளோரைன் தனியாகவும் கிடைக்கும். அப்போ சில்வர் வந்து நான் சன்லைட்டில் வைக்கிறதுனால எனக்கு கிரே கலரில் மாறுது, குளோரைன் வந்து எல்லோ கலரில் மாறுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரிங்களா? சில்வர் குளோரைடு வந்து ஒயிட் கலரில் இருக்கும், சன்லைட்டில் வச்ச பிறகு சில்வர் எனக்கு கிரே கலரில் கிடைக்கும், குளோரைன் எனக்கு எல்லோ கலரில் கிடைக்கும். முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளது சில்வர் புரோமைடு. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்து டீகம்போசிஷனில் வரும். இதெல்லாமே வந்து டீகம்போசிஷன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. சில்வர் புரோமைடையும் சேம் அதே மாதிரி நான் சன்லைட்டில் வைக்கும் போது எனக்கு சில்வர் வந்து ஆஸ் யூஷுவல் கிரே கலரில் கிடைக்கும். பட் புரோமைடு வந்து என்னென்னா ரெட்டிஷ் ப்ரௌனில் கிடைக்கும். அங்கே குளோரின் வந்து நம்மளுக்கு எல்லோ கலரில் கிடைக்கும். இங்கே குளோரின் வந்து எல்லோ கலரில் கிடைக்கும். சில்வர் புரோமைடு வந்து எனக்கு ரெட்டிஷ் ப்ரௌனில் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இது கேட்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபிக்கு நம்ம எந்த ரியாக்ஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில்வர் புரோமைடுங்கிறது தான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எண்டோதெர்மிக் ஹீட் வந்து எங்கே என்ன ஆகும் அப்படின்னா அப்சார்ப் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து சன்லைட்டை வந்து அது எடுத்துக்குது இல்லைங்களா, அப்போ வந்து அந்த இடத்துல ஹீட் வந்து அப்சார்ப் ஆகுது. அப்போது எனக்கு இங்கே நடக்கிற ரியாக்ஷன் என்ன அப்படின்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இப்போ எனக்கு வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து எப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹீட்டில் நடக்கலாம், இல்லை லைட்டில் நடக்கலாம், எலக்ட்ரிசிட்டியில் நடக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே டீகம்போசிஷன் தானே. இங்கே வந்து ஹீட்டில் நடந்திருக்கா, இங்கேயும் ஹீட்டில் நடந்திருக்கு, இது சன்லைட்டில் நடந்திருக்கு, நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து லைட்டில் நடந்திருக்கு. அப்போ டீகம்போசிஷன் வந்து என்னென்னா எனக்கு
ஹீட், லைட், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாத்துலேயுமே வந்து நடந்து ஒரு ரியாக்டண்ட்டை எனக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத அது சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா எனர்ஜியை அதை அப்சர்வ் பண்ணியிருக்குது. ஹீட்டாக இருந்தாலும் சரி, லைட்டாக இருந்தாலும் சரி, அப்சர்வ் பண்ணதுனால அந்த ப்ராசஸை நம்ம வந்து எண்டோதர்மிக்னு சொல்கிறோம். எவாப்ரேட் பண்ணிச்சு, ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அது எக்ஸோதர்மிக், அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது எண்டோதர்மிக். அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு காப்பர் சல்ஃபேட் கொடுத்துருப்பாங்க. காப்பர் சல்ஃபேட்டில் நீங்கள் வந்து ஒரு அயன் நெய்யில் வந்து அதில் டிப் பண்ணி நம்ம வைக்கும் போது என்ன ஆகும்? ஸோ இதுதான் கான்செப்ட். காப்பர் சல்ஃபேட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே காப்பர் வந்து லீஸ்ட் ரியாக்டிவிட்டி சீரீஸ், சல்ஃபேட் வந்து கிடையாது. சல்ஃபேட்டை விட காப்பர் வந்து லீஸ்ட் ரியாக்டிவிட்டி. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா காப்பரை எப்போவுமே வந்து நம்ம லீவ் பண்ணிடுவோம். இங்கே இடத்துல என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு அயன் நெய்யில் காப்பர் சல்ஃபேட்டில் வந்து டிப் பண்ணும்போது எனக்கு காப்பர் தனியாக போயிடும். காப்பர் தனியாக போயிட்டு இந்த அயன் வந்து எனக்கு ஒரு மாதிரி கரோஷன், அதாவது துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். அப்போ அந்த அயன் நெயில் வந்து என்ன கலரில் கிடைக்கும்னா ப்ரௌனிஷன் கலரில் கிடைக்கும். காப்பர் சல்ஃபேட் வந்து அந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு ஃபேட் ஆகிடும். காப்பர் சல்ஃபேட் ஆல்ரெடி ப்ளூ கலரில் இருக்கும். இதில் நான் வந்து அயன் நெய்யில் போடும்போது காப்பர் தனியாக வெளியே போயிட்டு எனக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்கும். அயன் நெயில் இந்த கலரில் மாறும். ஸோ அதுதான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஆக்டிவிட்டி அதுதான். இப்போ காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது, எஃப்இங்கிறது அயனை தான் நம்ம எஃப்இன்னு சொல்கிறோம். நான் அயனை வந்து காப்பர் சல்ஃபேட் கூட வச்சு ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அயன் சல்ஃபேட் கிடைக்கும். நான் காப்பரை விட்டுறணும். ஏன்னா இது வந்து லீஸ்ட் ரியாக்டிவிட்டி சீரீஸில் இருக்கிறதுனால, சல்ஃபரை விட லீஸ்ட் ரியாக்டிவிட்டியாக இருக்கிறதுனால நான் காப்பரை விட்டுறணும். அப்போ எனக்கு கிடைக்கிறது ஃபெரஸ் சல்ஃபேட். சேம் இது அதே தான் இங்கேயும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் ஜிங்க்கும் லெட்டும். நான் இப்போ ஜிங்கை வந்து அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட் கூட பண்ணேன் அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் கிடைக்கும், காப்பரை நான் விட்டுறணும். நெக்ஸ்ட்டு லெட்டு காப்பர் குளோரைடு கூட பண்ணிங்க அப்படின்னா லெட் குளோரைடு கிடைக்கும், காப்பர் இதுவாகிடும். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா காப்பரை விட ஜிங்கோ லெட்டோ வந்து அதிகமாக ரியாக்டிவ் ஆகக்கூடிய ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு காப்பர் வந்து வெளியே போயிருக்கு. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ 3 பார்த்துட்டோம். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ். அயானோட எக்ஸ்சேஞ்ச் வந்து இங்கே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோடியம் சல்ஃபேட்டையும் பேரியம் குளோரைடையும் நான் வந்து ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து அயான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. விச் மீன்ஸ் சோடியம்லேருந்து இங்கே குளோரைட் கிடைக்கும், பேரியம் குளோரைட்லேருந்து பேரியம் சல்ஃபேட்டுன்னு எடுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து பார்த்தீங்கனாலே அது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு மார்க் பண்ணிவிடுங்க. இல்லைனா கொஷனில் வந்து இதை மட்டும் தனியாக கொடுத்துட்டு கேட்பாங்க. இதை மட்டும் நான் தனியாக கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் குளோரைட் கிடைக்கலாம், இல்லை பேரியம் சல்ஃபேட் கிடைக்கலாம். ஸோ அதான் அதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்சொல்யூபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு வாட்டரில் வந்து என்னென்னா ஒரு ஒயிட் சப்ஸ்டன்ஸ் வந்து இன்சொல்யூபிள் இன் வாட்டர். ஒயிட் சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் நம்மளால் கரைக்க முடியாது. ஸோ அந்த கரைக்க முடியாத சப்ஸ்டன்ஸை தான் நம்ம வந்து பிரசிபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து எந்த ரியாக்ஷன் பிரசிபிடேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை வந்து பிரசிபிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த வேர்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் இஸ் கால்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ரியாக்டன் பிட்வீனில் நடக்கிறது தான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். அடுத்தது ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்லாம் வந்து சிம்பிள் கான்செப்ட். ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு திங் நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது, நான் உங்களுக்கு ஒரு கான்செப்டாகவே சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காப்பர் ஆக்சைடு இருக்குது, சரியா, ப்ளஸ் ஹைட்ரஜன். நான் இது ரெண்டுத்தையும் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். இப்போது எனக்கு காப்பர் ஆக்சைடில் இருந்து என்ன இருக்குன்னா ஆக்சிஜனை நான் வெளியே எடுத்திருக்கேன், வெளியே போயிடுச்சு. அப்போது இது ரிடக்ஷன். எனக்கு வந்து ஆக்சிஜனை அது லூஸ் பண்ணியிருக்கு, தட் இஸ் கால்ட் ரிடக்ஷன். இப்போது H2 ஹைட்ரஜன்லேருந்து ஆக்சிஜன் ஆட் ஆகிருக்குது, ஹைட்ரஜனில் ஆக்சிஜன் அது கெயின் பண்ணியிருக்கு, அது ஆக்சிடேஷன். அப்படி நீங்கள் ஆப்போசிட்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனை லூஸ் பண்ணுச்சுன்னா ஹைட்ரஜனை கெயின் பண்ணும், அது ரிடக்ஷன். நீங்கள் ஒன்று ஆக்சிஜனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜனை கெயின் பண்ணால் அது ஆக்சிடேஷன், ஆக்சிஜனை லூஸ் பண்ணால் அது ரிடக்ஷன். அப்போ ஹைட்ரஜன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த ஹோல் கான்செப்ட் இதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து காப்பரையும் ஆக்சிஜனையும் நான் ரியாக்டன்ட் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு காப்பர் ஆக்சைடு கிடைக்குது. இதான் இந்த எக்ஸாம்பிள் தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை எனக்கு ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ரெண்டுமே சேர்ந்து சைமல்டேனியஸாக நடந்துச்சு அப்படின்னா இதை வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியாக ஆக்சிஜனை லூஸ் பண்ணி ஹைட்ரஜனை கெயின் பண்ணுச்சுன்னா அது ரிடக்ஷன் இப்படி கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒன்றா சேர்ந்து ரியாக்ட் ஆச்சுன்னா அதை நம்ம வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெயின்ஸ் ஆக்சிஜனை வந்து கெயின் பண்ணி ஹைட்ரஜனை வந்து லூஸ் பண்ணிச்சுன்னா ரியாக்ஷன், சாரி அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம ஆக்சிடைஸ்டுன்னு சொல்கிறோம். இதுவே ஆக்சிஜனை வந்து லூஸ் பண்ணி ஹைட்ரஜனை வந்து கெயின் பண்ணுச்சுன்னா அது வந்து ரெடியூஸ்ட் ஆகுதா, அப்போ ரிடக்ஷன்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் கான்செப்ட். கொரோஷன்
கரோஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரோஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா அயனோட கலர் வந்து ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும். எதனால? கரோஷன் அங்கே நடக்கிறதுனால. நெக்ஸ்ட் இது ரஸ்டிங் ஆஃப் அயன் தான் ரீசன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இதில் இம்பார்ட்டண்ட்டு ரீசன் வந்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது ஏன் கரோட் ஆகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயனை வந்து நம்ம வெளியில் வைக்கிறோம், இல்லை ஒரு தண்ணியில் நினச்சி நம்ம வெளியே வைக்கும் போது அதில் வந்து படக்கூடிய அந்த மாய்ஸ்சர் இல்லை ஆசிட் இதெல்லாம் தான் வந்து கரோஷன் ஏற்படுறதுக்கான காரணம். அதுதான் ரஸ்டிங் ஆஃப் அயன்னு சொல்கிறோம். இன்னொன்று சில்வர் வந்து பிளாக் கலரில் வந்து மாறுது, காப்பர் வந்து க்ரீன் கலரில் மாறுது. இதெல்லாமே வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் ஆஃப் கரோஷன் தான். ஏன் சில்வர் வந்து பிளாக் கலரில் மாறுது அப்படின்னா சில்வர் வந்து சல்ஃபர் கூட வந்து ரியாக்ட் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு பிளாக் கலரில் மாறுது. அயான் வந்து காப்பர் வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு க்ரீன் கலரில் மாறுது. அதே மாதிரி அயான் வந்து மாய்ஸ்சர் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுறதுனால தான் ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் மாறுது. இதெல்லாமே அடிஷ்னல் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோதான் கரோஷனில், இவ்வளோதான் பாயிண்ட்டு. கொஷினும் இப்படி தான் கேட்பாங்க. ரான்சிடிட்டி இதில் வந்து 2 டைப் ஆஃப் கொஷின் கேட்குறாங்க. ஒன்று வந்து ரான்சிடிட்டினா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சிப்ஸ் பேக்கெட் இருக்கு இல்லையா, சிப்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது எதனால அப்படின்னா ஃபேட்டும் ஆயிலும் வந்து ஆக்சிடைஸ் ஆகுறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்து டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இதை வந்து கேட்பாங்க. என்ன ஆக்சிடைஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு இந்த ரான்சிடிட்டி நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இன்னொன்று ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் நம்ம வந்து ஆக்சிடேஷனை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்காக தான் ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிப்ஸ் பேக்கெட்டில் நம்ம பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா காற்று, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ். இதுவும் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. என்ன கேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டயருக்கு காற்று பிடிப்போம் இல்லையா, பைக் ஸ்கூட்டிலலாம் வந்து நம்ம காற்று பிடிக்கிறதும் வந்து என்னென்னா நைட்ரஜன் கேஸ் தான். ஏன் நைட்ரஜன் கேஸ் பிடிக்கிறோம் அப்படின்னா நைட்ரஜன் தான் எது கூடயுமே ரியாக்ட் ஆகாது, அதனால தான் இந்த கேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான் இந்த டாபிக். இந்த 20 மினிட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரிவிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. அடுத்தடுத்த சாப்டரையும் நான் இந்த மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு வீடியோஸ் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது நான் இப்போ காட்டுறேன். இப்போ அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு நான் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு கொஷினே உங்களுக்கு கேட்டது பார்த்தீங்களா, மெக்னீஷியம் ரிப்பன் இஸ் பர்ன்ட் இன் ஆக்சிஜன் இட் கெட்ஸ் என்ன மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதுவே நம்ம பார்த்துருப்போம். அங்கே எனக்கு கிடைச்சது வந்து என்னென்னா மெக்னீஷியம் ஆக்சைடு. இப்படி தான் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து டெஸ்ட் புக்கில் போட்டு பாருங்கள். ஸோ ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் வந்து எப்பவுமே எந்த சைடில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரியாக்டன்ட் வந்து எப்பவுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும். ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அடுத்தது தேர்டு, இந்த கொஷின் நான் தப்பாக அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ரீசன்னா வென் சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷனை நான் பேரியம் குளோரைட் கூட மிக்ஸ் பண்ணும்போது, அதாவது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பேரியம் சல்ஃபேட் தான் கிடைக்கும். ஓகே. அண்ட் அடுத்து தப்பான கொஷின், கெமிக்கல் ரியாக்ஷனில் எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம படிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து ஆல் த பவுண்ட் கூட கொடுத்துருவோம். ஆக்சுவலாக வந்து கரெக்ட் என்ன அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் எனக்கு ரிவர்சிபிள் கிடையாது. நான் இப்போ ஒரு கெமிக்கலை வந்து மிக்ஸ் பண்ணி ப்ராடக்டாக உருவாக்கிட்டேன்னா மறுபடியும் அந்த ப்ராடக்டை நான் ரியாக்டண்ட்டாக கொண்டு போக முடியாது. அப்போது எனக்கு ரிவர்சிபிள்ங்கிறது தப்பு. எனர்ஜி இஸ் அப்சார்ப்டு டியூரிங் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன். எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்லையுமே எனர்ஜி அப்சார்ப் ஆகுமான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் பிரேக்கிங் அண்ட் மேக்கிங் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். ஸோ ஒரு கெமிக்கல் பாண்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கும் மேக் பண்ணுறதுக்கும் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் கரெக்டானது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைப் ஆஃப் கொஷின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் புக்கில் போயிட்டு இதை அட்டன் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த கொஷின் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது லாஸ்ட்டாக பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் ப்ரொடியூசஸ் இன்சொல்யூபிள் சால்ட். இன்சொல்யூபிள் சால்ட்டை வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணும்? ப்ரெசிபிடேஷன். நம்ம பார்த்தோம் இல்லையா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ், இன்சொல்யூபிள் சால்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் ஆஃப் சிப்ஸ் டு ப்ரிவென்ட் த சிப்ஸ் ஃப்ரம் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட். ஸோ இதில் நம்ம என்ன கேஸ் வந்து ஃபில் பண்ணுறோம்? நைட்ரஜன். இது மாதிரி டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்க. ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. பெரிய வீடியோ தான், பட் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாப்டரே நீங்கள் இந்த 20 மினிட்ஸில் கவர் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.